ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓவர்பி ஸ்ட்ராட்டஜி, பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, லெக்ஸர் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இந்த அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் 15லேருந்து 30 நாட்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது பெட்ரு, ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுதான் அஃபிஷியல் லிங்க், ஓகேங்களா? நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது. ஸோ எதுலையும் நம்பி ஏமாற வேணாம், போய் ஜாயின் பண்ண வேணாம், ஓகேங்களா? அதனால் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்_தமிழ் இதுதான் நம்மளோட லிங்க், ஓகேங்களா? இந்த டெலகிராம் குரூப்போட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்டு, ட்ரெண்ட் லைனு, பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4050க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து அதில் இருக்காங்க, ஓகேங்களா? பயனடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்கட்டும், நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல் ட்ரேடர் மற்றும் ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாத ட்ரேடர்ஸ் தான் வந்து நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 500 ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ட்ரேடில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 60 ரூபா போக பாக்கி 400 ரூபா கிட்ட உங்களுக்கு 400 ரூபா 450 ரூபா வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போக வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 ட்ரேடுக்கு மேலே போயிடுச்சுனாலே கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் 500 ரூபா எடுத்தாலுமே அது உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாது. ப்ரோக்கரேஜுக்கு மட்டுமே தான் அது செலவழியும். அதுக்காக தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சப்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. இது இன்னொரு ஃபீச்சர் இதில் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட் ட்ரேட், அதாவது அல்கோ ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மற்ற பிளாட்ஃபார்முக்கு வந்து அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? மற்ற பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கட்டி அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கிறது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க, பாட் ட்ரேடுன்னு, ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ஃபீச்சர்லாம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய விருப்பம் தான், உங்களுடைய சாய்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தமிழ் சப்போர்ட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி எல்லாத்தமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று கொடுத்த லெவல்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருந்தது. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, அதுக்கான லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 0.6 அப்படின்ற லெவலில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை நம்ம வந்து நேற்றே கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் இந்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வச்சுருந்தது, நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இது வந்து டபுள் டாப் மாதிரி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் வந்து டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணும், அதாவது 22,578 ரீட்ரெஸ் பண்ணும் அப்படின்றத நேற்று நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் நேற்று சொன்ன வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், நம்ம சொன்னதை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஃபால் தான் ஆகும் அப்படின்றத நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் போய் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் 22,400 வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனதை பொறுத்து, ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து நல்ல ஒரு ஃபால். ஸோ இந்த இடத்துல புட் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ பொசிஷனால ஹோல்டு பண்ணியிருந்தாலுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த டே வரலையும் கிடச்சிருந்துருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,400க்கு கீழே ஓப்பன் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி 22,500க்கு மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்ற 2 விஷயத்த பார்க்கணும், ஓகேங்களா? இந்த 100 பாயிண்ட்ன்றது தான் நாளைக்கு நம்ம டெசிஷனே எடுக்க முடியும், ஓகேங்களா? அப்போ நாளைக்கு வந்து 22,400க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 22,346க்கு கீழே போகுதா, அப்படி 350க்கு கீழே போகுதா அப்படின்றத பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து 1 ஹவரில் ஓப்பன் ஆன இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் மாதிரி ஓப்பன் ஆன டோஜியோட லோ இதுதான், ஓகேங்களா? அப்போ 22,350க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா எகைன் வந்து ஒரு நல்ல ஃபால் வரும். அது எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆனால் 22,282 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், செகண்ட் டார்கெட்டாக 22,212 டார்கெட்டாகவும், அடுத்த தேர்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 0.38 ஆன 22,169ன்ற அடுத்த டார்கெட்டாகவும் நம்ம வந்து நிஃப்டிக்கு வைக்கலாம்.
அதுமாதிரி ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த 22,550ன்றது ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 22,528ன்றது ஒரு ரெசிஸ்டன் ஜோனாகவே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா தான் 22,600 டு 22,623ன்றது அடுத்த ரெசிஸ்டன். ஸோ அதற்கு மேலே போகுதுன்னா 22,708ன்றது ஒரு ரெசிஸ்டன், 22,794ன்ற ஆல் டைம் ஹைன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் சொல்கிறது என்னன்னா 22,578க்கு மேலே போனால் தான் ஒரு கால் சைடில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும், எல்லாருக்குமே. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து 22,400க்கு கீழே போகுதா இல்லை 22,578க்கு மேலே போகுதான்றதை நாளைக்கு நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக வந்து இதில் வந்து ஒன்றும் பில்ட் ஆகலை. ஸோ 22,500 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு 22,500க்கு மேலே. அதே மாதிரி 22,500க்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பில்ட் ஆகுச்சு அப்படின்னா சிக்னிஃபிகண்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போய் இப்போ இன்றைக்கி எக்ஸாக்டாக போய் ரீட்ரெஸ் பண்ண இடத்துல போய் மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ஏகன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை பேங்க் நிஃப்டி இன்றைக்கி. ஓகேங்களா, ஸோ ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. ஒரு கோட்டக் மகேந்திரா பேங்க் மட்டும் என்ன பண்ணிருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போயிட்டு இருந்தது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணிங்கன்னா இன்றைக்கி பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்கு நம்மளோட நிஃப்டிக்கு. ஓகேங்களா, அதர்வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேங்கிங் செக்டார் எல்லாமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. எஸ்பிஐ என்ன இருக்கட்டும், ரிலையன்ஸு எல்லாமே வந்து டிசிஎஸ் ஐடி செக்டார்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக தான் நம்ம வந்து நேத்தியே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 49,000க்கும் 48,683க்கும் இடைப்பட்டத்தில் வந்து ஒரு கன்சல்டேஷனாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள் ட்ராயிங். ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு 48,683க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால். அது எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,281 வரலையும் பொசிஷனெல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி 49,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 49,200ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாகவும் 49,500ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் 585 அதுன்றது அடுத்த ஒரு ரெசிஸ்டண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பேங்க் நிஃப்டிக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ பிரேக் அவுட் மாதிரி 15 மினிட்ல வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா சொல்லியிருந்தோம்ல, அதையும் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு இந்த லோ. ஓகேங்களா, ஸோ இந்த 21,700 இந்த இடம். ஓகேங்களா, ஸோ இந்த 21,707 இதுன்றது நாளைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் இதுதான், ப்ரீவியஸ் லோவும் அதுதான், இன்னையோட லோவும் இதுதான். ஓகேங்களா, அப்போ இதுலேருந்து திரும்புது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்லா பாருங்கள் டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம் நம்ம இதை. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி எஸ்டர்டேயோட லோவான 21,700க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஏகன் ஒரு நல்ல ஃபால். அது வந்து நம்ம எதுவரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,587ன்றதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் அடுத்தது டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 21,500ன்றதை அடுத்த டார்கெட்டாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800க்கு மேலே போயிடுச்சுனாலே 21,000 இந்த ஸ்விங்கு லோ. ஓகேங்களா, 21,885 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 21,964ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஃபின் நிஃப்டியோட 21,750 வந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 21,750 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 21,800 தான் வந்து ரெசிஸ்டன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 750 வந்து இப்போ சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா, அப்போ இந்த 750க்கும் மேலே போகுது அப்படின்னா 800க்கும் மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட், அதாவது டபுள் பாட்டம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இன்சைடில் வந்துடும் நம்மளோட கேண்டில்ஸ். அப்போ வந்து டபுள் பாட்டமாக நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 21,887 இந்த இடம்ன்றது நாளைக்கு நம்மளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நாளைக்கு டபுள் பாட்டம் எடுக்குதா இல்லை இந்த இடத்துலேருந்து திருப்பி 21,700 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கணும். ஓகே,
இதை வந்து ஓப்பன் அட்ரஸ்மே சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த 11,000ன்றது ஒரு மேஜர் லெவல், 11,010ன்றது ஒரு மேஜர் லெவல். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து கீழே வந்திருக்கு. அதுலேருந்து என்ன பண்ணிக்க, இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷன் தான், பெரிய லெவல்லாம் இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டி ட்ரேட் ஆகலை. ஓகேங்களா. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11,010க்கு கீழே நாளைக்கு வந்துடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால். அது எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,965. ஓகேங்களா. இந்த இடம் ஓகேவா. ஸோ இந்த இடம் வருன்றது 10,960ன்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டு 10,919ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். 10,850ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனோட நம்மளுடைய இந்த பாயிண்ட் 11,088ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,160ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து 11,010க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை இதுலேருந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ரீட்ரேஸ் பண்ண போகுதா 11,088 அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை டெசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு, திருப்பி இந்த இடத்துல போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும், இல்லை கீழே போகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ அனைத்தும் வந்து லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.